இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து அவங்களோட மாஸ்டருடைய பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு gift வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. gift வாங்க இடத்துல வந்து அந்த ஆள் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா, இந்த டோஸ்டர் வாங்கிக்கோங்க, இது விலை 5000 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்குற ஹீரோ வந்து என்ன 5000 அப்படின்னு சொல்லிட்டு வேணாண்டி இந்த gift வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா நம்ம ஹீரோயின் சொல்லி பேச்சு கேட்காம அந்த டோஸ்டரை வந்து gift பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த கல்யாணம் வந்து நின்று போச்சு, இதனால வந்து குருஜி ரொம்ப வந்து டென்ஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஐயோ 5000 ரூபா கொடுத்து gift வாங்கினா அப்போ என் டோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோயினோட குருஜி வீட்டுக்கு போயிட்டு ஆறுதலா பேசுறேன்ற பேர்ல திருப்பி அந்த டோஸ்டர் எப்படியா வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த டோஸ்டர் வந்து குருஜி தரமாட்டேன், அதுக்குள்ள டொனேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த டொனேஷன் பண்ண இடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அனாதாசிரமமா இருக்கும். அந்த லேடி கிட்ட பேசி இது போல இதாங்க என்னோட டோஸ்டர் அது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரண்டி கார்டை காமிச்ச உடனே அந்த லேடி என்ன பண்றோம்னா அந்த வாரண்டி கார்டை வாங்கி நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து அடிச்சு துரத்தி அமுச்சு விட்டுரும். இதனால நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராத்திரி ஷமேர் அப்படின்ற ஒரு ஆள் வந்து மினிஸ்டர் கிட்ட மெசேஜ் பண்ணிருப்பான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. அந்த டோஸ்டரை வந்து எப்படியே ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த டோஸ்டரை வந்து திருடிட்டு வந்துடும். திருடிட்டு வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா எங்க அந்த டோஸ்டர் மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோட ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் ஒருத்தர் மறைச்சு வச்சிருப்பான். நம்ம ஹீரோட ஹவுஸ் ஓனர் பையன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த டோஸ்டர் இருக்கு மறக்காம ரிப்பேருக்கு எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மினிஸ்டர் கிட்ட மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரோட ஆளை பார்க்க போயிருப்பான். ரிட்டர்ன் வந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோஸ்டரை வந்து என்ன பண்ணுவானா அங்கே வச்சதுக்கு அப்புறமா அந்த டோஸ்டர்ல ஒரு மெமரி கார்டை உள்ள வச்சிருவான். இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோட ஹவுஸ் ஓனர் அடுத்த நாளே இறந்து போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் என்ன அப்படின்னா வந்து அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டோஸ்டர் இருக்கும். இதை பார்த்த ஹவுஸ் ஓனர் பையன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ கிட்ட அந்த டோஸ்டரை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோஸ்டர் பிடிங்கி வச்சிருவான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு மாறு விஷயத்துல வந்து அந்த டோஸ்டர் எப்படியா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது திருப்பி ஹவுஸ் ஓனரோட பையன் வந்து அந்த டோஸ்டர் இது பண்ணும்போது நம்ம ஹீரோ தள்ளி விட்டதுல அந்த பையன் அங்கேயே இறந்து போயிருவான். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.